اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. باب خطبة الرجل إذا ترك الخاطب أو أذن له. خطبة الرجل ஒரு மனிதர் பெண் பேசுவது, இதா தரக்கல் ஹாத்திபு பெண் கேட்டவர் அந்த பெண் கேட்டதை கைவிட்டு விட்டாலோ, அவ் அதினலாகும் அல்லது அவரே அனுமதி அளிக்கிறார், நானும் பெண்ணு கேட்டிருக்கேன் நீ வேணா பெண்ணு கேட்டுக்கோ அதே பெண்ணை அப்படின்னு அனுமதி அளித்தாலோ, நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும்ன்ற மாதிரி அனுமதி கேட்டிருந்தாலோ அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாடம். அக்பர்னி இப்ராஹிம் ஹசன் கால ஹதஸ்னா அல்-ஹஜ்ஜாஜ் இப்னு முஹம்மத் கால இப்னு ஜுரைஜ் சமயத்து நாஃபிஅ யுஹதிஸ் அன்ன அப்துல்லாஹ் இப்னு உமர் கான யகூலு. சீமா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லின்றவளா இருந்தார்கள். கான யகூலு நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தடுக்கின்றவர்களாக தடுத்தார்கள். ஐயபிஅ பாவக்கும் அலா பைஅ பாதி, உங்கள் ஒருவர் மற்றொருடன் ஒரு வியாபாரத்தை விலை பேசி முடிச்சிருக்கிற போது அதை கிராஸ் பண்ற மாதிரி என்ன செய்யறது, இன்னொருத்தர் அதே பொருள் மீது வியாபாரம் செய்யறது எதிரா, இதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. வலா யக்துபு ரஜுலு அலா ஹித்பத்தி ரஜுலி, ஒரு மனிதர் பெண் பேச வேண்டாம் இன்னொரு மனிதன் பெண் பேசியதற்கு எதிராக. ஹத்தா எத்துருக்கல் ஹாத்திபு கபுலஹு, அதற்கு முன்னதாக அந்த பெண் பேசியவர் ஒன்று தான் பெண் கேட்டதை விட்டுருக்கணும், அல்லது அவ எகதனலகு அல்லது எகதனலகு ஹாத்திப் ஆல்ரெடி பெண் கேட்டவர் அனுமதி கொடுத்துருக்கணும், நான் பெண் கேட்டிருக்கு நீ வேணா பெண் கேளு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும், அனுமதி கொடுத்துருக்கணுமே ஒழிய நம்மளா ஏற்கனவே பெண் பேசப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெண் ஹித்பா செய்யக்கூடாது, பெண் கேட்கக்கூடாது. أخبرني حاجب بن سليمان قال حدثنا حجاج قال حدثنا ابن أبي ذئب عن الزهري ويزيد بن عبد الرحمن بن حسين عن أبي سلمة بن عبد الرحمن عن الحارث بن عبد الرحمن محمد بن عبد الرحمن ثوبان أنهما ரெண்டு பேரும் சஅலா ஃபாத்திமா பின்த் கைஸ் அன் அம்ரிஹா, ஃபாத்திமா பின்த் கைஸிடம் அவருடைய விஷயத்தை பற்றி கேட்டார்கள். ஃபகாலத் ஃபாத்திமா பின்த் கைஸ் சொன்னாங்க, தல்லகனி ஜௌஜி தலாகன், என் கணவர் எனக்கு 3 முறை தலாக் சொல்லிவிட்டார். ஃபகான யர்சுகுனி தாமன் ஃபீஹி ஷையுன், எனக்கு அவர் என்ன செஞ்சாரு, உணவையும் வழங்கினார், ஆனால் ஃபீஹி ஷையுன், அந்த உணவில் எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. ஜீவனத்தை வழங்கும் உணவு கொடுத்தாரு, ஆனால் அந்த உணவுல எனக்கு குறை இருந்தது. 3 தலாக்குன்றதுனால மாற்ற முடியாத தலாக் ஆயிடுச்சு. ஃபகுல்து, நான் சொன்னேன், வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமாக, லஇன் கானத்துலி அன் நஃபகத்து வஸ்ஸுக்னா லஅத்லுபன்னஹா வலா அக்பலு ஹாதா, அல்லாஹ்வை சத்தியமாக எனக்கு செலவு தொகை நஃபகா அதே மாதிரி சுக்குனா தங்குமிடம் உரிமை இருந்திருந்தால் நான் அவற்றை கேட்டிருப்பேன், எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தலாக்க நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன், இதை கேட்டிருப்பேன். காலல் வக்கீல், அந்த பொறுப்பாளி அவர் சொன்னாரு, லைஸ லக்கி சுக்னா வலா நஃபகத்து, உனக்கு என்ன இல்லை, சுக்னாவும் நஃபகாவும் இல்லை. ஃபஅத்ததி இன்த ஃபுலானத, இந்த பெண்ணிடத்துல நீங்க போய் என்ன செய்யுங்க, உனக்கு உணவு கொடுக்கறதோ நஃபகாவும் சுக்னாவோ இல்லை, நீ போய் இந்த இடத்துல போய் நீ என்ன செஞ்சிரு, இன்னாருடைய வீட்டில் இதாவ நீ என்ன செஞ்சிரு, கழிச்சிரு. ரசூல்லாட்ட சென்று இதை பத்தி சொன்னப்ப அதுக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க, உங்க தங்குமிடமோ
சுக்குனாவோ இல்லை, நீ இன்னாருடைய வீட்டில் போய் நீ இத்தாவை கழிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஏற்கனவே அந்த ஹதீஸ்ல வருது, உம்மு ஷரீக்குன்ற உங்க வீட்டில் போய் இத்தாருங்கன்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உம்மு ஷரீக்குடைய வீட்டில் என்ன பிரச்சனை, ஒக்கான ஃபாத்திமா பின்ட் கைஸ் சொல்ல ஒக்கான யாத்திக அஸ்ஹாபு, அவங்க வந்து பெரிய கொடை வள்ளலாக இருந்ததுனால அவங்களுடைய தோழர்கள் அடிக்கடி வருவாங்க போவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாத்தத்தி இந்த இப்னு உம்மி மக்தூம், உம்மு மக்தூமுடைய மகன் அவருடைய வீட்டில் போய் நீங்க இருக்க. ஃபைனோ ஆமா, அவர் என்னது, அவர் குருடர். அடுத்து என்ன வருது, ஃபைதா ஹலல்தி ஃபஆதினி, நீ ஹலால் ஆயிட்டா, இத்தா முடிஞ்சு, இத்தா முடிகிற வரைக்கும் வேற கல்யாணம் முடிக்க முடியாது, இத்தா முடிஞ்ச ஹலால் ஆயிட்டா எனக்கு நீ தெரிவி, இந்த மாதிரி இத்தா முடிஞ்சிருச்சுன்னு. ஃபஆதினி, எனக்கு என்ன செய்ய, ஏலான் செய்ய, தெரிவுபடுத்து. காலத்து ஃபலம்மா ஹலல்து, ஃபாத்திமா பின்ட் கைஸ் சொல்றாங்க, நான் ஹலாலான பொழுது இத்தா முடிச்சுட்டேன். ஆதம் து, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலான் செய்யறேன், யாரும் சொல்ற மாதிரி இத்தா முடிஞ்சிருச்சு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஒமன் ஹதபிகி, இந்த கேப்ல வந்திருப்பாங்களே, மாப்பிள்ள வந்திருக்குமே, உங்களை யார் பெண் கேட்டது? ஃபகுல்து, சொன்ன முஆவியா வ ரஜுலுன் ஆகர் மின் குரைஷ், முஆவியா வந்தாங்க, குரைஷியுடைய இன்னொரு மனிதரும் வந்து என்ன பெண் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா முஆவியா ஃபஇன்னஹு குலாமுன் மின் கல்மானி குரைஷ் லா ஷைய லஹு, முஆவியா எப்படிப்பட்டவர், அவர் ஒரு குறைஷியிலிருந்து ஒரு வாலிபர், அவர் குறைஷிகளிலிருந்து ஒரு வாலிபர், ஆனா அவர்கிட்ட செல்வமே இல்லை, அவர்கிட்ட அவருடைய அந்தஸ்து இதுதான், செல்வமே இல்லை. நீங்க அவரை செலக்ட் பண்ண போறீங்களா? அவர் தான் வந்து ஒரு குறைஷி வாலிபர், ஒரு வாலிபர், அவர்கிட்ட செல்வம் இல்லை. அம்மல் ஆகர், நீ இன்னொருத்தர் சொன்னீங்களே, இன்னஹு சாஹிபு ஷர்ரி லா கைர ஃபீஹி, இன்னொருத்தர் சொன்னீங்களே இன்னார வந்து எனக்கு பொண்ணு கேட்டாங்கன்னு, அவர் வந்து சாஹிபு ஷர், தீங்குடையவர், அவர்கிட்ட எந்த கைருமே இல்லை. வலாக்கின் இன்கஹி உசாமா இப்னு ஸைத், நீங்க உசாமா இப்னு ஸைத் நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. காலத்து சொல்றாங்க, ஃபாத்திமா பின்ட் கைஸ் ரசூலுல்லாஹ் சொன்னப்போ அதை பிடிக்கல, கரைத்து அவங்கள என்ன செய்யலை, எனக்கு நான் விரும்பவில்லை. காலலகான ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்க, சலாச மர்ரா, 3 முறை சொன்னாங்க, உசாமாவை கல்யாணம் பண்ணிட்டு, உசாமாவை திருமணம் முடிச்சுக்கோ, நல்ல சஹாபி, நல்லா அந்த ஒரு கரெக்டாக சூட்டவும் 3 தடவை சொன்னாங்க. எனவே எனவே நான் அவர்கள் திருமணம் முடித்து கொண்டார்கள். யாரு? ஃபாத்திமா பின்ட் கைஸ். பாபு இஸ்தஷாரத்தில் மர்அத்து, ஒரு பெண் ஆலோசனை செய்தால், ரஜுலன் ஒரு ஆணிடத்திலே ஆலோசனை செய்தால், யாரை பற்றி? ஃபீமன் யக்துபுஹா, தன்னை ஹித்பா செய்த பெண் கேட்டவருடைய விஷயத்திலே ஆலோசனை செய்தால், யுக்பிருஹா பிமா யஅலம், அவரை பற்றி தெரிந்த செய்தியை அவர் அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி வரக்கூடிய பாடம். கேட்பாங்க, பின்னாடி என்ன செய்யறாங்க, உங்க சுமரால ஒருத்தருக்கு என்ன செய்யுது, பெண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறாங்க, நீங்களும் ஒரே சுமரா தானே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்து கேட்கறாங்க, அவங்க அம்மா, என் மகளுக்கு பொண்ணு கொடுக்கலாமா, உங்க சுமரா தானே, ஒன்னா ஓதனீங்களா, அவர் எப்படிப்பட்ட கேரக்டரு, அவர் கொடுத்த ஒழுங்கா பார்த்துக்கு வரல, கோவக்காரரா, இந்த மோசமானவரா அப்படின்னு கேட்பான். அப்படி ஒரு கேட்கலாமா? கேட்டா என்ன செய்யணுமா? யுக்பிருஹா பிமா யஅலம், அவருக்கு தெரிந்ததை சொல்லிவிட வேண்டும். அக்பர்னா முஹம்மது பின் சலவா அல் ஹாரிஸ் பின் மிஸ்கின் கராத்தன் அலைஹி வ அஸ்மா, அது வந்து ஹதீஸ் தான். واللفظ محمد بن ابن قاسم مالك بن عبد الله بن يزيد بن ابي سلمة بن عبد الرحمن فاطمة بنت قيس ان ابا عمرو بن حفص طلقها البتة وهو غائب فارسل اليها وقيله بشعير فسخطته. அப்ப தலாக் விட்டவர் அவங்க கணவர் யாரு? அபா அம்ர் இப்னு ஹஃப்ஸ்ன்றவர் தான் கணவர் போல. அவர் என்ன செஞ்சாரு,
தல்லக்கஹால் பத்தா, இறுதி தலாக் விட்டுட்டார். ஃபைனல் தலாக், தலாக் 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 3 தடவை சொல்லிட்டார். எங்க இருந்து? ஊர்ல இருக்கும் போது விடல, அவரு வெளியூர்ல இருக்கும் போதே விட்டாரு. வஹுவ காயிபுன், அவரும் காயிபாக இருக்கின்ற நிலையில். ஃபஅர்ஸல இலைஹா வக்கீலுஹு, தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறார். எதோட கொண்டு அனுப்பி வைக்கிறார்? பிஷஈரி, சிறிது இந்த பார்லி கோதுமை, அதை அனுப்பி வைக்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யலாத, ஃபாத்திமா பின்த் கைஸ் விருப்பப்படல, கோவப்பட்டாங்க. சஃபிதத்துக்கு கோவப்பட்டாங்க. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இலக்கரமா தலா போடுற மாதிரி ஆயிருக்குல்ல. கால வல்லாஹி மாலக்கி அலைனா மின் ஷைஇன், அல்லாஹ்வுடைய சத்தியமாக எங்கள் மீது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வக்கீல் வந்தவர் சொல்லிட்டார், மாலக்கி அலைனா மின் ஷைஇன், எங்கள் மீது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்ட்டார். உடனே அவங்க வர்றாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதக்கரத் தாலிக லஹு, இவங்க ஃபாத்திமாவை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி திடீர்னு காயிப்ல வந்துட்டு வெளியூர்ல வந்து தலாக் விட்டாரு, பிரதிநிதி அமைச்சு ஷாயிரை கொடுக்குறாரு, என்ன செய்ய அப்படின்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸலக்கி நஃபகா, முடிஞ்சில்ல, நஃபகாலாம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை, நீங்க முதல்ல இதாவிலிருந்து முடிச்சு விடுங்க. அமரஹா அன் தஅத்த ஃபி பைத் உம்மி ஷரீக், சும்மா கால உம்மு ஷரீக் நீங்க இதா இருங்க. பிறகு சொன்னாங்க, தில்கு இம்ராஅத்துன் யம்ஷாஹா அஸ்ஹாபி, அந்த பெண் எப்படிப்பட்டவங்கன்னா என்னுடைய தோழர்கள் அவங்கள சுற்றி என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் இருப்பாங்க. எனவே ஃபாத்தத்தி இந்த இப்னி உம்மி மக்தும், நீங்க உம்மு மக்துமுடைய வீட்டுக்கு போய் இதா இருங்க. ஃபைன ரஜுல் நாமா, அவங்க குருடான ஒரு சஹாபி. தலஈன தியாபக்கி ஃபைதா, தலஈன அவங்க வந்து ஒரு குருடான ஒரு சஹாபி. நீங்க உங்களுடைய மேலாடையை களையலாம், அதிகம் மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அவங்க கண்ணு தெரியாது, கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். இங்க இருந்தா வர்றவங்க வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எம்ஷாங்கன்னா அடிக்கடி வருவாரு. ஆனா அங்க யாரும் வர போறது இல்லை, அவருக்கு கண் சரியாத சஹாபி, நீங்க ஃப்ரீயா இதா இருந்துக்கலாம். அப்போ வந்து ஃபைதா ஹலல்தி ஃபாதீனி, நீங்க ஹலால் ஆயிட்டா, இதான் முடிந்து விட்டா எனக்கு அறிவிங்க. காலத்து ஃபலம்மா ஹலல்து, ஹலால் ஆன பொழுது தக்கர்த்து லஹு, நான் சொன்னேன், அன்ன முஆவியா இப்னு அபீ சுஃபியான் வ அபா ஜஹல், 2 பேரும் கதபானி, என்னை பெண் கேட்கிறார்கள். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா அபூ ஜஹல், இந்த அபூ ஜஹல்ன்றவர் இருக்காரே, ஃபலா யலவு அஸாஹு அன் ஆத்திகிஹி, தன்னுடைய தோள்பட்டையை விட்டு குச்சியை கீழே இறக்கவே மாட்டார். அவருடைய தடியை தோலை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டாரு, கீழே வைக்கவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு, அவர் அதிகமா பயணம் செய்வோம், ஊர்லயே இருக்க மாட்டார், ஒட்டகத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். அதனாலதான் என்ன சொல்றாங்க, தோள்பட்டையை விட்டு குச்சி இறக்க மாட்டாருன்னு. இன்னொன்னு சொல்றாங்க, அவர் பெண்களை அதிகம் அடிக்கும் பழக்கம் உள்ளவர், போட்டு சாத்திடுவார். சில பேர் அப்படி இருப்பாங்க, அடிக்கிற கேரக்டரா இருப்பாங்க, புரிஞ்சா? அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சூசாமா ஃபலா யலவு அஸாஹு அன் ஆத்திகிஹி, தோள்பட்டை விட்டு அவர் குச்சியை இறக்கவே மாட்டார். அம்மா முஆவியா, முஆவியா என்பவர்கள் ஃபஸுலூகுன், அவர் செல்வம் இல்லாத ஒரு ஏழை மனிதர். சுலூக்னா என்னமா, செல்வம் இல்லாத ஒரு ஏழை மனிதர், ஃபகீர். அதனால நீங்க என்ன செய்யுங்க, யார் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், இன்கஹி லாமால் இன்கஹி உசாமா இப்னு ஸைத், உசாமா இப்னு ஸைத் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபகரிஹ்து, ஆனா நான் அவளை விரும்பல, உசாமா அவங்கள விரும்பல. ஆனா இன்கஹி உசாமா, இன்கஹி உசாமா ஃபனகஹ்துஹு, எனவே நான் என்ன செய்தேன், இன்கஹி உசாமா ஃபனகஹ்துஹு, எனவே நான் நிக்காஹ் முடித்தேன். ஃபஜஅலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீஹி கைரா, அல்லாஹ் தஆலா அதில் என்ன வச்சுட்டான், கைரை ஆக்கி விட்டான்.
வக்தப்து பிஹி, என்ன அர்த்தம்? என்னுடைய நல்வாய்ப்பை கண்டு மற்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பொறாமப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன ஜோடிடா அப்படின்ற மாதிரி. என்ன வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பாரு இந்த அம்மாவுக்கு. ஏற்கனவே தலாக்காய், 2வது திருமணம், உசலமா அவங்கள திருமணம் முடிச்சிட்டாங்களே. அவங்க ஒரு நல்ல ரசூலுல்லாவால ஒரு நிறைய சுமச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு திறமையான சஹாபி. அதான். அப்ப அதை கொண்டு நான் பொறாமைப்படப்பட்டேன். பாபு இதா இஸ்தஷார ரஜுலன் ஃபில் மர்அதி, ஒரு ஆணிடத்திலே மஷூரா செய்தால் ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே, அல் யுக்பிருஹு பிமா யஅலம், தான் அறிந்த ஒன்றை அவர் சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணு கேட்டா, இது ஒரு ஆணிடத்துல, அக்பர்னா முஹம்மது இப்னு ஆதம் قال حدثنا علي بن ஹாஷிம் இப்னு பரீத் அன் யஸீத் இப்னு கைஸான் அபி ஹாசிம் அன் அபி ஹுரைரா قال جاء رجل. أخبرنا محمد بن عادم قال حدثنا علي بن حاشم بن بريد بن يزيد بن قيسان أبي حازم عن أبي هريرة قال جاء رجل من الأنصار إلى رسول الله صلى الله عليه وسلم. மனிதர், அன்சாரி மனிதர் ரசூலுல்லாஹின் பக்கம் வந்தார். قال சொன்னார், இன்னி தஸவ்வஜ்து இம்ராஅத்தன், நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி கேட்டாங்க, அலா நலத்த இலைஹா, அந்த பெண்ணை நீங்க பார்க்க மாட்டீங்களா? فإن في أعين الأنصار شيئا, நிச்சயமாக அன்சாரி பெண்களின் கண்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது அன்சாரி பெண், அதுக்கு என்ன, அது என்ன அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஷை இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு சொல்லி போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஐனும் சகீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்சாரி பெண்களுடைய கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். கண்ணை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, நல்லா இருக்காங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் அழகு குறைவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நல்லா பார்த்து முடிச்சுக்கோங்க, திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏன்னா வாழ்க்கை முழுக்க வச்சு வாழணும்ல. قال أبو عبد الرحمن وجدت هذا الحديث في مول آخر أن يزيد بن قيس أن جابر بن عبد الله حدثه وثواب أبو هريرة. أخبرنا محمد بن عبد الله بن يزيد قال حدثنا سفيان يزيد بن قيس عن أبي حازم عن أبي هريرة أن رجلا أراد أن يتزوج امرأة, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடினார். فقال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உந்துர இலைஹா, அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். فإن في أعين الأنصار شيء, அன்சாரியின் கண்களில் ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது விரும்பத்தகாத ஒரு விஷயம் இருக்கிறது. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல இருக்கு. அடுத்து பாபு பாபு அர்லிர் ரஜுலி இப்னாத்து, ஒரு மனிதர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க முன் வருதல். என் மகளை நீங்க முடிச்சுக்கோங்க அப்படின்னு என்ன செய்யறது? அறவு செய்வது. அலாமை அறலாம், தான் விரும்பிய ஒருவருக்கு தன் மகளை திருமணம் முடித்து வைக்க முன் வருவது. أخبرنا إسحاق بن إبراهيم قال أنبأنا عبد الرزاق قال أنبأنا معمر عن الزهري عن سالم بن عمر عن عمر قال تأيمت حفصة بنت عمر من خنيس يعني ابن حذافة. حفصة بنت عمر அவங்க என்ன செஞ்சாங்க? தயம்மம் விதவையானார்கள். என்ன ஆனாங்க? தஅய்யம அப்படின்னா அர்த்தம் விதவையானான்னு அர்த்தம். தஅய்யமத், விதவையானார்கள். யாரின் மூலமா விதவையானார்கள்? அவருடைய கணவர் யாரு? குனைஸ் யானி இப்னி ஹுதாஃபா. குனைஸ் என்று இப்னு ஹுதாஃபா ஒரு சஹாபி. அவங்க வஃபாத் ஆனதுனால அவங்க விதவையானாங்க. அவங்க எப்படிப்பட்ட சஹாபின்னா, கானமின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மன் ஷஹீத பத்ர், பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி யாரு? அவங்க கணவர். துவஃபியபில் மதீனா, மதீனால வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ 2வது தானமா அவங்கள என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சு கொடுக்கணும். புரிஞ்சா? பெண்ணு இதுவாயிடுச்சுன்னா உடனே அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணணும். வீட்டில் வச்சுக்க கூடாது. அடுத்த திருமணத்தை நோக்கி என்ன செஞ்சிடணும்? ஒரு ஆண் தலாக்காய் இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு ஏதோ ஒரு தலாக்கோ அல்லது வஃபாத் இருந்தால் அடுத்து உடனே நிக்கா நோக்கி என்ன செஞ்சிடணும்? போயிடணும்.
அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஃபலகீது உஸ்மான் இப்னு அஃபான், நான் உஸ்மான் ரலியல்லாஹு சந்திச்சேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அரம்து அலை ஹப்ஸா, ஹப்ஸாவை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முன் வந்தேன். ஃபகுல்து இன் ஷிஅத அன்கஹ்துக ஹப்ஸா, நீங்க விரும்புனீங்கன்னா ஹப்ஸா உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்ட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்க என்ன சொல்றாங்க சஅந்துரு ஃபீ தாலிக, பார்க்குறேன் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஃபலபிஸ்து லயாலி, நீ பல இரவுகள் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், தங்கினேன். ஃபலகீதுஹு, நான் அவளை சந்திச்சேன். ஃபகால், அவங்க சொல்லிட்டாங்க மா உரீது அன் அத்தஸவ்வஜ யௌமி ஹாதா, இப்போ நான் திருமணம் முடிக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, இப்போ நான் திருமணம் முடிக்கிறதுக்கு நான் விரும்பலை, நாடலை, எனக்கு தேவையில்லை, நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இதுவும் கட்டாயிருச்சு. அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க உமர் ரலியல்லாஹு ஃபலகீது அபூ பக்கர் சித்தீக் ஃபகுல்து இன் ஷிஅத அன் கஹ்துக ஹப்ஸா, நீ நாடனீங்கன்னா ஹப்ஸா உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன். ஃபலம் யர்ஜி இலைய ஷையன், ஆனா கேட்டும் அவங்கள்ட்ட இருந்து என் பக்கம் எந்த பதிலும் வரல. ஃபலம் யர்ஜி இளைய ஷையன், என் பக்கம் அதனுடைய ரிப்ளை என்ன செய்யல, திரும்பி வரல. ஃபகுல்து அலைஹி அவ்ஜது மின்னி அலா உஸ்மான், உஸ்மானின் மீது நான் வருத்தப்பட்டதை விட இவங்க மேல ரொம்ப வருத்தமாகி போச்சு. நம்ம பிள்ளையை கட்டிக்கோங்கன்னு என்ன செய்யறோம், முன் வந்து சொல்றோம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களும் மறுத்துட்டாங்க, இவங்களும் மறுத்துறோன்னு அவங்களுக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாங்க. புரிஞ்சு? அது அவுஜதுன்னா என்ன அர்த்தம், வருத்தம் அடைந்தார். அப்ப என்ன ஆகுது அடுத்த கட்டமா, ஃபலபிஸ்து லயாலி, கொஞ்ச நாள் போச்சு, இரவுகள் நான் இருந்தேன். ஹதபஹா இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வே பெண் கேட்டார், என் பக்கம் பெண் கேட்டு விட்டார், ஹப்ஸாவை நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். ஃபஅன்கஹ்துஹா இய்யாஹு, நான் அவர்களுக்கு திருமணம் முடித்தேன், திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஃபலகியனி அபூபக்கர், இங்கதான் விஷயம், அபூபக்கர்ல என்ன சந்திச்சாங்க, எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த பிறகு. ஃபலஅல்லக வஜத்த அலைய ஹீன அரல்த அலைய ஹப்ஸா, ஹப்ஸாவை திருமணம் முடித்து கொடுக்க சொல்லி என்னிடத்தில் நீங்கள் முன் வந்த பொழுது நான் அதை மறுத்ததின் காரணமாக உங்களின் பக்கம் நான் சரியான ரிப்ளை, பலம் அர்ஜி இலைக்க செய்யன், நான் உங்களின் பக்கம் சரியான பதில் சொல்லாதனால் நீங்கள் என் மீது கோபமாக இருப்பீர்கள், வருத்தமாக இருப்பீர்கள் தானே. குல்த்து, நான் சொன்னேன் ஆமா நான் வருத்தமாக தான் இருந்தேன், நான் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதை நீங்கள் இது பண்ணல. அப்போ சொன்னாங்க இன்னும் காரணம் சொல்கிறாங்க, நான் ஏன் வந்து ரிப்ளை பண்ணலைன்னா, சரியா, என்னை தடுக்கவில்லை, ஹீன அரல்த அலைய அர்ஜிய இலைக்க செய்யன், உங்களின் பக்கம் திருப்பி பதில் சொல்லு, நீங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன்னு சொன்னப்ப உங்களுக்கு திருப்பி பதில் சொல்வதை விட்டு என்னை எதுவும் தடுக்கவில்லை. இல்ல அன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது குருஹா, ரசூலுல்லாஹ் இதை பத்தி பேசுறத என் காதால நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் விருப்பத்தில் இருக்காங்கன்னும் போது நான் வந்து என்ன செய்யறேன், அதனாலதான் சரியா பதில் சொல்லல. ஆனா இதை நான் அப்பயே சொல்லியிருக்கலாம், அப்பயே நான் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தின மாதிரி ஆயிடும். சொல்ல புரியுது இல்ல? அதனால நான் அந்த நேரத்தில் ரிப்ளேவும் பண்ணல, ரசூலுல்லாஹ் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லல. மற்றபடி உங்க மகளை திருமணம் முடித்து கொள்றதுக்கு வேற எந்த விஷயமும் என்ன தடுக்கல. அவங்கள்ட்ட இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, அதனாலதான் சரியா நான் ரிப்ளை பண்ண, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க வருத்தப்பட்டதுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, வலம் அகுல் லி உஃஷிய சிர்ர ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை பரப்புவதற்கு நான் விரும்பவில்லை. வலவு தரக்கஹா, ஒருவேளை ரசூலுல்லாஹ் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணி பேசல, அபூபக்கர்லாம் இருக்கும்போது சும்மா பேசியிருக்காங்க, ஹப்ஸா இந்த மாதிரி அவங்க விதவியாகி வந்துட்டாங்க, நல்ல பெண்ணு, நல்ல திறமையானவங்க, ஏன்னா அவங்களாம் குரானுக்கெல்லாம் அரங்கத்து போட்டாங்க பின்னாடி, குரான் ஏதோ ஒரு இதில் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு இந்த பிரதி, ரொம்ப திறமையானவங்க, லைட்டான ரசூலுல்லாஹ் விருப்பத்தை பேசி இருக்கிறாங்க.
சரி, ரசூல்லா விருப்பத்தை நம்ம போய் இதான் வாய்ப்பு நம்ம பயன்படுத்தாம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை ரசூலுல்லா விட்டு இருந்தால் அபூபக்கர் சொல்றாங்க, உளவு தரக்காக நக்காக்குதான். ரசூலுல்லா அந்த முடிவில் இல்லைன்ற அதை கைவிட்டு இருந்தாங்கன்னா நான் திருமணம் முடிச்சிருப்பேன், மற்றபடி எந்த குறையும் உங்கள் மகள் விஷயத்தில் இல்லைன்றதை தெளிவுபடுத்துறாங்க. வாகம் அருளில் மரகத்தி நப்சஹா அலாமன் தர்வா. ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒருவருக்கு தன்னை திருமணத்திற்காக முன்மொழிதல். அதுக்கு உரிமை இருக்கு. ஒரு ஆணை பிடிச்சிருக்கு, ஒரு திருமணம் முடிச்சா நம்ம அதை முன்மொழியலாம், பெற்றோர்கிட்ட தவறு இல்லை. அதுக்காக சேட்டிங் பண்ணி அப்படி பொறிக்கும் போது சுத்ததான் கூடாது. முன்மொழியறதுல தவறு இல்லைன்னு சொல்றேன். أخبرنا محمد بن مسنى قال حدثني مرحوم بن عبد الله عزيز العطار أبو عبد الصمد قال سمعت ثابت المنانية يقول كنت عند أنس بن مالك وعنده ابنة له. நான் அனஸ் பின் மாலிக் இடத்துல இருந்தேன், அவரிடத்திலே நான் இருந்தேன். அப்போது அவருடன் அவருடைய மகளும் இருந்தார்கள். அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாத் இம்ராஅத்துன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹின் பக்கம் ஒரு பெண் வந்தாங்க. ஃபஅரலத் அலைஹி நஃப்ஸஹா. என்ன செஞ்சாங்க? தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே முன்மொழிதார்கள். ஃபகாலத், அந்த பெண் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலக ஃபிய ஹாஜத்து. அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு ஏதேனும் தேவை உள்ளதா தங்களுக்கு என்னுடைய விஷயத்திலே அப்படின்னா அந்த பெண், அதான் நம்ம அவங்களுடைய அந்த இதில் ரசூல்லா காதிமாக இருக்கணும், அந்த ரசூல்லாவுக்கு பணிவிட செய்யணுன்ற அடிப்படையில் வந்து தன்னை முன்மொழிஞ்சாங்க. இதுக்காக ஒரு பெண் வந்து நமக்கு அந்த இது எடுத்துடக்கூடாது. இதில் இருந்து ரசூல்லாவுக்கு உண்டான தனிப்பட்ட இது. ஒரு பொண்ணு லெட்டர் கொடுத்தோன்னே வந்து முன்மொழிஞ்சு என்ன கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு பர்பஸ் பண்ணோன்னே பாருங்கள், இதை எடுத்து அதில் ஆதாரத்தை சொல்லிக்கிறக்கூடாது. என்ன ஒரு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான ஒரு விஷயம் கசாயத்தில் உள்ளது. என்ன ஒரு பாரு, أخبرنا محمد بن بشار قال حدثنا ورد قال حدثنا ثابت عن أنس أن امرأة عرضت نفسها على النبي صلى الله عليه وسلم. ஒரு பெண் நபியிடத்தில் தன்னை திருமணம் முடித்துக் கொள்ள சொல்லி முன்மொழிந்தார்கள். ஃபலஹிகத் இப்னத்து அனஸ், அனஸுடைய மகள் சிரித்து விட்டார்கள். ஃபகாலத், சொன்னார்கள், மாகான அக்கல்ல ஹயாஹ, அவளின் நாணம் எவ்வளவு குறைவானதுன்னு சொன்னாங்க. அவனுடைய நாணம் என்ன சொன்னாங்க? சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க? வெக்கமே இல்லாமல் வந்து என்ன செய்யறாங்க? இவ்வளோ வெக்கம் குறைவா இருக்கு, திரும்ப முடிச்சுதான் போய் கேட்கலாமா ஒரு பெண் போய்? இப்போ கால் அனஸ், அனசரி எல்லாம் சொன்னாங்க, ஹிய ஹைரும் மின்கி, அவள் உங்களை விட சிறந்தவர் மகள்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தட்ட போய் அருள் செய்யல, அருளத்து நஃப்ஸஹா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட அவரு அந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன்னை திருமணம் முடித்துக் கொள்ள சொல்லி அருள் செஞ்சாங்க. யாரோ ஒருத்தட்ட போய் சொல்லல, அவங்க கூட அவங்க சொன்னாங்க, சிரிக்காதப்பா அப்படின்ட்டாங்க. நபிக்கு மனைவியா இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதுக்காக நீங்க ஈஸியாக நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு பாக்கியம்னு இருந்தாலும் அங்க வந்து சில முன்னாடியே பார்த்துட்டோம். என்னது துனியாவுடைய வாழ்க்கையும் அதனுடைய ஜீரத்து வேணுமா, வறுமை வேணுமான்ட்டு வந்துச்சு. அப்போ வறுமை நாட்டம் உள்ளவங்க தான் சரி வரும். அதுவே என்னாச்சு, அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்துருச்சு. ரெண்டாவது, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க யாரையும் திருமணம் முடிக்க முடியாது, அப்படித்தானே? அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன்ற லிஸ்ட்ல வர்றதுனால அவங்க யாரும் திருமணம் முடிக்கிறது ஹராம் இல்லை.